Hello everyone, welcome to my channel 100% Concept here. ஸோ நம்ம வந்து கேம் தியரி பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கேம் தியரியில் வந்து பியூர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மிக்சட் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து ப்ரீஃபாக சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம எப்படி கேம் தியரி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சம் எடுத்ததுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு சேடில் பாயிண்ட் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சேடில் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா, இஃப் எஸ், நம்மளோட சம் அங்கேயும் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு வேளை சேடில் பாயிண்ட் இல்லை அப்படின்னா, அப்போ நம்ம வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட்மெண்ட் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மேட்ரிக்ஸ் வந்து நம்ம 2x2 மேட்ரிக்ஸாக ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அப்படி ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டெப்பு தான் இந்த டாமினன்ஸ் ரூல் அப்படின்றது. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ரெடியூஸ் பண்ணுறது வந்து நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து டாமினன்ஸ் ரூல் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணலாம், இன்னொன்று வந்து கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணியும் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் டாமினன்ஸ் ரூல் யூஸ் பண்ணி எப்படி மேட்ரிக்ஸை ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்மளோட மேட்ரிக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும்போது ஒன்று நம்மளுக்கு அப்படியே நம்ம ரெடியூஸ் பண்ணி நம்ம டைரெக்டாகவே வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிக்கலாம், அப்படியும் வரலாம். இல்லைனா 2x2 மேட்ரிக்ஸாக ரெடியூஸ் ஆகிட்டு அங்கே இருந்து நம்ம வந்து ஆட்மெண்ட் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சி அந்த மாதிரியும் வந்து நம்ம வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ நம்மளோட மேட்ரிக்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டாமினன்ஸ் ரூல் அப்படின்றது. ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த டாமினன்ஸ் ரூல்னால் என்ன, அதை அப்ளை பண்ணி நம்ம எப்படி வந்து சம்மை வந்து ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்றத எல்லாமே பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து டாமினன்ஸ் ரூல்ஸ். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நம்மளோட மேட்ரிக்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ரோ டாமினன்ஸ் போடும்போது நம்ம ஒரு ரூலும், காலமில் டாமினன்ஸ் போடும்போது இன்னொரு ரூலும், அந்த மாதிரி ரெண்டு ரூல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து சம் பார்க்கும்போது நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அப்படியே பார்த்தா ஒன்றும் புரியாது. ஸோ பாருங்கள், இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த கேம். ஸோ இந்த சம்மில் நம்மளுக்கு பிளேயர் ஏ வந்து 3 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அண்ட் பிளேயர் பிக்கு வந்து 4 ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சம்மில் வந்து சேடில் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் 2 வீடியோலேயே எப்படி வந்து சேடில் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ அதனால் அகெயின் அதையே நம்ம இங்கே பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அதனால் நான் உங்களுக்கு அந்த ஸ்டெப் இந்த வீடியோவில் போடல. நம்ம வந்து இப்போ ஒரு வேளை நம்மளுக்கு இது சேடில் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சா மேபி இதுக்கு நம்மளுக்கு சேடில் பாயிண்ட் கிடைக்கலாம். ஸோ அப்படி கிடைச்சது அப்படின்னா அதுவே வேல்யூ ஆஃப் த கேம் அப்படின்னு ஆகிடும். ஒருவேளை கிடைக்காமலும் போகலாம். நம்ம இப்போ இந்த சம்முக்கு சேடில் பாயிண்ட் இல்லை அப்படின்னே நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ சேடில் பாயிண்ட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து வேல்யூ ஆஃப் த கேம் வந்து ஆட்மெண்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஆட்மெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மேட்ரிக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இப்போ டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ புரியுதுல? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேடில் பாயிண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஓகே தான். ஆனால் நான் இப்போ இந்த வீடியோக்காக டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது காட்டணும் அப்படின்றதுக்காக நான் சேடில் பாயிண்ட் வந்து போடலை. டேரெக்டாக நம்ம வந்து டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அது போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரோ அண்ட் காலம் ரெண்டுமே வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது எதுக்காக அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரோ சைடில் எல்லாமே ஆட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி காலம்லேயுமே எல்லாமே ஆட் பண்ணி ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், ஸோ டாமினன்ஸ் ரூல் கண்டுபிடிக்கிறதுக்காக ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸ் ரெண்டுமே ஆட் பண்ணி நோட் பண்ணியிருக்கேன். ஸோ A1 இதெல்லாமே ஆட் பண்ணும்போது 41, இதெல்லாமே ஆட் பண்ணும்போது 41, இதெல்லாமே ஆட் பண்ணும்போது 52 அண்ட் காலமில் வந்து இதெல்லாமே ஆட் பண்ணும்போது 21 அண்ட் அதே மாதிரியே எல்லாமே ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரோ வைஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரோ என்ன சொல்கிறாங்க, இஃப் ஆல் த எலமெண்ட் இன் எ ரோ are lesser than or equal to corresponding entries of another row, then that row can be deleted. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, if all the entries in a row அப்படின்னா ஒரு ரோவை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ரோவில் இருக்கிற எல்லா என்ட்ரிஸும் lesser than or equal to corresponding entries of another row. அதாவது another row வேற ஒரு ரோவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டை விட ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம்ல அந்த ரோவில் இருக்கிற எலமெண்ட் எல்லாமே லெஸ்ஸர் தென்னாவோ இல்லைனா ஈக்குவல் டுவாக இருந்துச்சு அப்படின்னா தென் தட் ரோ கேன் பி டெலிட்டட். எந்த ரோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம்ல அந்த ரோ, அது இப்போ உங்கள் சம்மில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஸோ அப்போ இப்போ நம்மளுக்கு என்ன இங்கே கண்டிஷன் அப்படின்னா அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோவில் வந்து லெஸ்ஸர் தென்னாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ரோ லெஸ்ஸாக இருக்கோ அந்த ரோவை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அப்போ இப்போ நம்ம வந்து ரோ வைஸில்
எந்த ரோ வந்து மற்ற ரோஸை விட கம்மியாக இருக்கோ லெஸ்ஸர் தென்னாக இருக்கோ அதை டெலீட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஜஸ்ட் வந்து நான் இந்த இடத்துல சம் பண்ணி ஆட் பண்ணி நோட் பண்ண சொன்னேன். ஸோ ஓவராலாகவே எந்த ரோ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். மற்றபடி இதில் வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 41, 41, 52ல் லெஸ்ஸராக இருக்கிறது வந்து 41, ஆனால் அது வந்து நம்மளுக்கு 2 இடத்துல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் மற்ற ரோவை விட லெஸ்ஸராக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோவை வந்து கேன்சல் பண்ணிடலாம், டெலீட் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரோவை வந்து செகண்ட் ரோ கூட கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆர்டராக போகலாம் அதனால். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து 41, ஓகே அது ஓகே. ஸோ இதில் ஒரு எலமெண்ட்டாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் 8 இருக்குது அண்ட் இந்த செகண்ட் ரோவில் வந்து 10 இருக்குது. ஸோ அப்போ 10 விட 8 வந்து லெஸ்ஸராக தான் இருக்குது. அதே மாதிரியே எல்லாமே நம்ம பார்க்கணும். இப்போ இது லெஸ்ஸராக இருக்குது, இது ஓகே. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 11 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஸோ இதுவும் லெஸ்ஸராக தான் இருக்குது. ஸோ செகண்ட் ரோவை விட ஃபர்ஸ்ட் ரோ வந்து லெஸ்ஸராக தான் இருக்குது, இதுவும் ஓகே தான். நெக்ஸ்ட் இப்போ இது பாருங்கள். இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் 9 இருக்குது, ஆனால் செகண்ட் ரோவில் 8 இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோவை தான் மற்ற ரோஸ் கூட கம்பேர் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரோ தான் லெஸ்ஸராக இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரோவை விட செகண்ட் ரோ வந்து லெஸ்ஸராக இருக்குது, அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ கிரேட்டராக இருக்குது. ஸோ அப்போ நம்மளால் இப்போ வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் ரோ கூட கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோவை வந்து நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த 2 எலமெண்ட் வந்து லெஸ்ஸராக தான் இருக்குது, ஆனால் இந்த ஒரு எலமெண்ட் மட்டும் கிரேட்டராக இருக்குது அப்படின்றதுனால. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோவை வந்து செகண்ட் ரோ கூட கம்பேர் பண்ணும்போது நம்மளால் ஃபர்ஸ்ட் ரோவை வந்து கேன்சல் பண்ண முடியல. ஸோ அப்போ இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து தேர்ட் ரோ இருக்குது. ஸோ அப்போ நம்ம இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் தேர்ட் ரோவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டை விட லெஸ்ஸராக தான் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரோவை வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இப்போ A1 வந்து A3 கூட கம்பேர் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு A1 தான் லெஸ்ஸராக இருக்கணும், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எது வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்றத கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இப்போ இங்கே 8 இருக்குது, இங்கே 13 இருக்குது. ஸோ அப்போ இதை விட இது லெஸ்ஸராக தான் இருக்குது, இது ஓகே. நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் பாருங்கள். செகண்ட் வந்து இங்கே 10 அண்ட் இங்கே 12. ஸோ 10 அண்ட் 12ல் 10 வந்து இங்கே நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது, ரோ 1. ஸோ இதுவும் ஓகே தான். நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் பாருங்கள். தேர்ட் இங்கே வந்து 9 இருக்குது அண்ட் இங்கே 14 இருக்குது. அப்போ இதை விட இது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது, A1 நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் ஓகே தான். இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பாருங்கள். லாஸ்ட் ஒன்ல A1ல் 14 அண்ட் இங்கே A3ல் 13. ஸோ ஆனால் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, நம்ம A1 வந்து கிரேட்டராக ஆயிடுச்சு, ஆனால் நம்மளுக்கு A1 லெஸ்ஸராக தானே இருக்கணும். அப்போ நம்மளுக்கு இப்போ இதுவும் கேன்சல் ஆகாது. அப்போ அதாவது இப்போ நம்ம A1 வந்து A3 கூட கம்பேர் பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்து ஒரு எலமெண்ட் மட்டும் கிரேட்டராக இருக்குது அப்படின்றதுனால நம்மளால A1 கேன்சல் பண்ண முடியல. ஸோ அப்போ இப்போ நம்ம வந்து A1 A2 கூடயும் கம்பேர் பண்ணிட்டோம், A3 கூடயுமே கம்பேர் பண்ணிட்டோம், ஆனால் நம்மளால A1 கேன்சல் பண்ண முடியல. ஸோ இப்போ A1 நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ அதை நம்மளால கேன்சல் பண்ண முடியல அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து அதனால A2 எடுத்துக்கலாம். இப்போ இந்த A2வையுமே இப்போ நம்ம A1 எப்படி 2 கூடயும் கம்பேர் பண்ணோமோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ இந்த A2 எடுத்துக்கலாம். இந்த A2வை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம A1 கூட கம்பேர் பண்ணலாம். அப்படி கம்பேர் பண்ணி லெஸ்ஸராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம A2வை கேன்சல் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்மளுக்கு அங்கே அந்த ஆன்சர் வந்து லெஸ்ஸராக கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் A3 கூட கம்பேர் பண்ணலாம். ஸோ இது வந்து அப்படியே ருட்டீனாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ A2 எடுக்கிறோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே 10 இருக்குது அண்ட் இங்கே 8 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டே நம்மளுக்கு வந்து கிரேட்டராக வந்துருச்சு. அதாவது A2 தானே நம்மளுக்கு கம்மியாக இருக்கணும், ஆனால் A2 வந்து இந்த இடத்துல A1 விட அதிகமாக இருக்குது. அப்போ நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. அப்போ A2வை வந்து நம்ம A1 கூட கம்பேர் பண்ணும்போது நம்மளால A2வை கேன்சல் பண்ண முடியல. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து A2வை வந்து A3 கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அதனால A2வை A3 கூட கம்பேர் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 10, இங்கே 13. ஸோ இது நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதாவது A3யை விட A2 லெஸ்ஸராக இருக்குது. ஸோ இது ஓகே. நெக்ஸ்ட் அந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல 11, இந்த இடத்துல 12. ஸோ அப்போ இதுவும் நம்மளுக்கு வந்து A2 தான் வந்து லெஸ்ஸராக இருக்குது. அப்போ இதுவும் நம்மளுக்கு ஓகே தான். நெக்ஸ்ட் A3ல இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 14 இருக்குது அண்ட் இங்கே 8 இருக்குது. ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து A3யை விட A2 வந்து லெஸ்ஸராக தான் இருக்குது. அப்போ இதுவும் நம்மளுக்கு ஓகே தான்.
நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், ஃபோர்த்து ஒனில் வந்து நம்மளுக்கு A3ல 13 அண்ட் A2ல 12. ஸோ அப்போ இதுவும் நம்மளுக்கு வந்து A3யை விட A2 வந்து லெஸராக தான் இருக்குது. ஸோ அப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா A2ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே A3ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டை விட லெஸராக இருக்குது அப்படின்றதுனால நம்மளால் இப்போ வந்து A2வை வந்து கேன்சல் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், நம்ம இந்த வந்து கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு எப்படி நம்ம கேன்சல் பண்ணோம், இது ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ கம்பேரிங் A2 with A3. ஸோ A2வை வந்து A3 கூட கம்பேர் பண்ணோம். சின்ஸ் ஆல் த எலமெண்ட் இன் A2 இஸ் லெஸர் தேன் A3. ஸோ A2ல இருந்த எல்லா எலமெண்ட்டுமே A3யை விட லெஸராக இருந்ததுனால we are deleting A2. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதுதான் டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ எந்த ரோ வந்து டாமினண்ட்டாக இருக்கோ அந்த ரோ வந்து இன்னொரு ரோ வந்து டெலீட் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் வந்து, ஸோ இது எதுக்கான ரோல், ஸோ இது வந்து மொத்தமாக அப்படியே டாமினன்ஸோட ரூல் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ரோவோட ரூல் தான் இது இப்போ நம்ம பார்த்தது. ஸோ ரோ வைஸ்ல நம்ம பார்க்கும்போது ஒரு ரோவை விட இன்னொரு ரோ வந்து லெஸராக இருந்துச்சு அப்படின்னா லெஸராக இருக்கிற அந்த ரோவை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரோ. நெக்ஸ்ட் இப்போ நம்ம காலம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆப்போசிட் அதே தான், பட் ஆனால் ஆப்போசிட் கிரேட்டர் தானே இருந்துச்சு அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோ பார்க்கும்போது லெஸராக இருக்கிற ரோ வந்து டெலீட் பண்ணிடுவோம். ஆனால் காலம் வைஸ் பார்க்கும்போது எந்த ரோ கிரேட்டராக இருக்கோ அந்த ரோ தான் வந்து நம்ம டெலீட் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே சம்க்கு வந்தீங்க அப்படின்னா, ஸோ சம்மில் வந்து நம்மளுக்கு ரோ வைஸில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோவை வந்து நம்ம ரெண்டுத்துக்கூடயுமே கம்பேர் பண்ணோம், எதுவுமே நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல. நெக்ஸ்ட் அதனால செகண்ட் ரோவை எடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு தேர்ட் ரோ விட இது கம்மியாக இருந்ததுனால இது வந்து நம்மளுக்கு இப்போ கேன்சல் ஆகிருக்கு. ஸோ அப்போ இப்போ நம்ம ரோ வைஸில் 2 கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம காலம் வைஸில் தான் ரெடியூஸ் பண்ணணும். காலமில் நம்மளுக்கு இன்னும் 4 இருக்குது. ஸோ அப்போ இப்போ நம்ம வந்து காலம் வைஸில் எப்படி டாமினன்ஸ் ரூல் அப்ளை பண்ணி காலமில் எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். காலமில் எது கிரேட்டராக இருக்கோ அதை டெலீட் பண்ணணும். ஸோ அப்போ இப்போ நம்மளுக்கு தேவையானது இருக்கிறதுலே பெரிய காலம், அதாவது இருக்கிறதுலே நிறைய வேல்யூஸ் இருக்கிற காலம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஜஸ்ட் ஃபஸ்ட்டே நம்ம வந்து சம் பண்ணி சும்மா வச்சுருந்தோம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணும்போது இந்த 4th காலமில் தான் வேல்யூஸ் வந்து நிறைய இருக்குது. அப்போ மேபி இந்த 4th காலமில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் தான் மற்ற காலமை விட அதிகமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். அப்போ நம்ம டேரெக்டாக இந்த 4th ரோவில் இருந்து நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இந்த 4th ரோவை கேன்சல் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஸோ இப்போ அதனால நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த 4th ரோ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த 4th காலமை தான் நம்ம வந்து டெலீட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த 4th காலமை ஒவ்வொரு காலம் கூடயும் கம்பேர் பண்ணி இது வந்து கிரேட்டராக தான் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒருவேளை கிரேட்டராக தான் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஆர்டராகவே போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த 4th காலமை வந்து ஃபர்ஸ்ட் காலம் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காலமில் 8, இங்கே 14. ஸோ இது கிரேட்டராக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒனில் பாருங்கள், இங்கே 10 அண்ட் இங்கே 12. ஸோ இது கிரேட்டராக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 13 அண்ட் இங்கே 13. ஸோ நம்மளுக்கு கிரேட்டராகவும் இருக்கலாம் ஆர் ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம். ஸோ ரோக்கும் அந்த மாதிரி தான், லெஸர் தென்னாகவும் இருக்கலாம் ஆர் ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம். அண்ட் காலமுக்கும் அதுதான், ஒன்று கிரேட்டராக இருக்கணும் இல்லைனா ஒரு ஈக்குவலாகவும் இருந்தாலும் ஓகே தான். ஸோ அப்போ நம்ம அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு B1ல் இருக்கிற எல்லா வேல்யூஸை விடவுமே B4ல் இருக்கிற வேல்யூஸ் வந்து கிரேட்டராக தான் இருக்குது அப்படின்றதுனால இப்போ நம்ம வந்து B4 வந்து டெலீட் பண்ணிக்கிறோம். ஸோ பாருங்கள், ஸோ செகண்ட் நோட் என்ன அப்படின்னா கம்பேரிங் B4 with B1. ஸோ B4 வந்து நம்ம B1 கூட கம்பேர் பண்ணோம். Since all the elements in B4 is greater than B1, we are deleting B4. So B4ல இருந்த எல்லா எலமெண்ட்டும் B1 விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்றதுனால நம்ம B4 வந்து டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்றது போட்டிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம காலம் வைஸில் பார்த்து டெலீட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு காலம் டெலீட் ஆகிடுச்சு, இன்னும் 3 காலம் இருக்குது. ஸோ அகெயின் நம்ம வந்து காலம்லேயே பார்க்கலாம் ஏதாவது டெலீட் பண்ண முடியுமா அப்படின்றது. ஸோ அகெயின் வந்து அதே ரூல் தான், எது கிரேட்டராக இருக்கோ அந்த காலம் வந்து நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நெக்ஸ்ட் இதில் இருக்கிறதுல நம்மளுக்கு 21, 22, 23ல் B3ல இருக்கிற வேல்யூஸ் தான் கிரேட்டராக இருக்குது அப்படின்றது இங்கே நம்ம வந்து நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இப்போ நம்ம வந்து B3 எடுத்துக்கலாம். ஸோ B3 வந்து மற்ற காலம் கூட கம்பேர் பண்ண போகிறோம். B3 வந்து கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து B3 B1 கூடயே கம்பேர் பண்ணலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து இங்கே 8 அண்ட் இங்கே 9. ஸோ இது வந்து கிரேட்டராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இங்கே வந்து 13 அண்ட் இங்கே 14. ஸோ இதுவும் வந்து கிரேட்டராக தான் இருக்குது. ஸோ அப்போ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, B1 கூட கம்பேர் பண்ணும்போது B3ல இருக்க எலமெண்ட்ஸ் வந்து கிரேட்டராக தான் இருக்குது அப்படின்றதுனால நம்ம B3யை வந்து இப்போ கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ பாருங்கள், ஸோ தேர்டாக நம்ம வந்து B3யை வந்து கேன்சல் பண்ணியிருக்கோம். அது எதனால் பண்ணோம் அப்படின்னா கம்பேரிங் B3 with B1. ஸோ B3யை வந்து நம்ம B1 கூட கம்பேர் பண்ணோம். Since all the element in B3 is greater than B1, we are eliminating B3. So B3ல இருந்த எல்லா எலமெண்ட்டும் B1ல இருக்கிற எலமெண்ட்டை விட கிரேட்டராக இருந்தது அப்படின்றதுனால நம்ம B3யை வந்து டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரோவில் 2 ரோ தான் இருக்குது, காலம்லேயுமே 2 காலம் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வச்சு நம்ம வந்து ஆட்மேன் வந்து வேல்யூ கண்டுபிடிச்சி அப்படி கூட வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இதே டாமினன்ஸ் ரூல் யூஸ் பண்ணியே இன்னும் நம்மளால மேட்ரிக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டாமினன்ஸ் ரூலே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்மளுக்கு வந்து மேட்ரிக்ஸ் ரெடியூஸ் ஆகுதா அப்படின்றது நம்ம அப்படியே கூட ரெடியூஸ் பண்ணி வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படியே டைரெக்டாகவே. ஒருவேளை உங்களுக்கு அப்படியுமே டாமினன்ஸ் ரூல் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா மட்டும் இதுக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி 2 மேட்ரிக்ஸாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஆட்மேனுக்கு வந்து போய்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம அகெயின் வந்து டாமினன்ஸ் ரூலே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ண முடியுதா அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காலம் வைஸே பார்த்துடலாம். ஸோ காலமில் இன்னும் நம்மளுக்கு வந்து B1 அண்ட் B2 இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு B2 தான் வந்து கிரேட்டராக இருக்குது. ஸோ அதனால் நம்ம B2வை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் கிரேட்டராக இருக்கா, இந்த B1-ஐ விட கிரேட்டராக இருக்கா அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல 8 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஸோ இதை விட இது கிரேட்டராக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 13 அண்ட் இங்கே 12. ஸோ அப்போ இதை விட நம்மளுக்கு இது கிரேட்டராக இல்லை. ஸோ அப்போ நம்மளால B2வை வந்து கேன்சல் பண்ண முடியாது. பிகாஸ் B1ல இருக்கிற எலமெண்ட்டை விட B2ல இருக்கிற எலமெண்ட் வந்து கிரேட்டராக இல்லை, ஒரு எலமெண்ட் வந்து லெஸ்ஸராக இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து B1-ஐயுமே இந்த B2 கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் கேன்சல் பண்ண முடியுதா அப்படின்றதுக்காக. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டே நம்மளுக்கு வந்து இது லெஸ்ஸராக இருக்குது. ஸோ இங்கே 8 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்போ நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இப்போ நம்ம வந்து டாமினன்ஸ் ரூலில் வந்து காலம் வைஸ் ஃபுல்லாகவே எல்லா காம்பினேஷனுமே பார்த்துட்டோம். நம்மளுக்கு 2 தான் கேன்சல் ஆச்சு, 2 கேன்சல் ஆகலை. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஆனால் இன்னும் ரோ வைஸில் 2 ரோ இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரோ வைஸ்லையுமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோ வைஸ்லையுமே நம்மளுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்து கேன்சல் ஆகலை அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து என்னது இந்த ஆட்மேன் வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த மாதிரி போய்க்கலாம். அந்த மாதிரி நம்ம வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே 8 அண்ட் 10, இங்கே 13 அண்ட் 12 இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த A1-ஐ எடுத்துக்கலாம். A1-ல இருக்கிற எல்லா எலமெண்ட் வந்து இந்த A3ல இருக்க எலமெண்ட்டை விட லெஸ்ஸராக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு ஒருவேளை அப்படி லெஸ்ஸராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து A1-ஐ டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரோ டாமினன்ஸ் பண்ணுறோம். ஸோ A1 எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே 8 இருக்குது, இங்கே 13 இருக்குது. ஸோ இதை விட இது லெஸ்ஸராக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், இங்கே 10 இருக்குது அண்ட் இங்கே 12 இருக்குது. ஸோ இதை விட இது லெஸ்ஸராக தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு A1 கூட கம்பேர் பண்ணும்போது A3ல இருக்கிற வேல்யூஸை விட இது எல்லாமே வந்து லெஸ்ஸராக தான் இருக்குது அப்படின்றதுனால நம்ம A1-ஐ டெலீட் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ பாருங்கள், நம்ம A1 அண்ட் A3-யை கம்பேர் பண்ணோம். A1-ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் A3ல இருக்க எலமெண்ட்டை விட லெஸ்ஸராக இருந்தது அப்படின்றதுனால இதை நம்ம A1-ஐ டெலீட் பண்ணிட்டோம். ஸோ அதாவது ரோ டாமினன்ஸ் ரூல் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணிட்டோம். ஸோ அதையும் வந்து நான் இங்கே நோட் பண்ணிட்டேன். So comparing A1 with A3, since all the element in A1 is lesser than A3, we are deleting A1. So இது வந்து ரோ அப்படின்றதுனால நம்ம லெஸ்ஸராக இருந்ததுனால டெலீட் பண்ணோம். இதுவே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததுல காலம் அப்படின்றதுனால கிரேட்டராக இருந்ததுனால டெலீட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டே நான் சொன்னது தான். ஸோ இப்போ நம்மளுக்கு மேட்ரிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா A3ல 2 எலமெண்ட் மட்டும் இருக்குது, 13 அண்ட் 12. ஸோ அப்போ இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் நம்மளோட வேல்யூ ஆஃப் த கேம். அது எது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அகெயின் நம்ம டாமினன்ஸ் ரூலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரோ வைஸில் பார்க்க முடியாது, ஏன்னா ரோ போயிடுச்சு, ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கும்போது காலம் வைஸில் தான் நம்மளால பார்க்க முடியும் மேட்ச் பண்ணுறதுக்காக, கம்பேர் பண்ணுறதுக்காக. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா A1 அண்ட் B1 அண்ட் B2. ஸோ B1-ல வெறும் 13 அண்ட் B2-ல வெறும்னே 12. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல காலம் டாமினன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ காலம் டாமினன்ஸ் ரூல் படி எந்த காலமில் வந்து வேல்யூ கிரேட்டராக இருக்கோ அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 13 அண்ட் 12. ஸோ இதில் எது கிரேட்டர்? 13 தான் கிரேட்டர். நம்ம வந்து B1 காலமை கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ பாருங்கள், அதுக்கும் நான் வந்து நோட்ஸ் எழுதிட்டேன்.
ஸோ கம்பேரிங் B1 with B2. ஸோ B1 கூட வந்து நம்ம B2 கம்பேர் பண்ணோம். சின்ஸ் எலமெண்ட் இன் B1 இஸ் கிரேட்டர் தேன் B2. ஸோ B2ல இருக்கிற எலமெண்ட்டை விட B1ல இருந்த எலமெண்ட் வந்து கிரேட்டராக இருந்ததுனால நம்ம அந்த எலமெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ நம்மளுக்கு வந்து B1ம் ஃபைனலாக வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மேட்ரிக்ஸில் எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஜஸ்ட் இந்த ஒரு வேல்யூ மட்டும் தான் இருக்குது. அப்போ இதுதான் என்னது அப்படின்னா நம்மளோட வேல்யூ ஆஃப் த கேம். ஸோ அப்போ இப்போ நம்ம வந்து வேல்யூ ஆஃப் த கேம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக நம்ம இந்த மாதிரி எழுதிடலாம். ஸோ வேல்யூ ஆஃப் த கேம் V is equal to 12. ஸோ இந்த வேல்யூ 12 தான் நம்ம இங்கே வந்து வேல்யூ ஆஃப் த கேம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பிளேயர் A அண்ட் பிளேயர் B பொறுத்த வரைக்கும் ஸோ பிளேயர் A வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த தேர்ட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எதுவுமே யூஸ் பண்ணல, செகண்டுமே எதுவுமே யூஸ் பண்ணல, தேர்ட் ஸ்ட்ராட்டஜி தான் ஒன்னே ஒன்று யூஸ் பண்ணுறாரு, அது 12. ஆனால் நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி எடுத்து எழுதும்போது 1 தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் தேர்ட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்ம வந்து 1 அப்படின்னு போட்டிருக்கோம். அண்ட் பிளேயர் B பொறுத்த வரைக்கும் பிளேயர் B வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் 0. அண்ட் அவர் வந்து செகண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறாரு, 1 தான் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால் அந்த இடத்துல 1. அண்ட் தேர்ட் ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் 0. அண்ட் ஃபோர்த் ஸ்ட்ராட்டஜியுமே யூஸ் பண்ணல, அதனால் 0. ஸோ அப்போ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ வேல்யூ ஆஃப் த கேம் வந்து V is equal to 12. அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பிளேயர் A வந்து பிளேயர் A வந்து A3 தேர்ட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் யூஸ் பண்ணுறாரு. அண்ட் பிளேயர் B வந்து செகண்ட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேயர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது என்ன சம், இது வந்து பியூர் ஸ்ட்ராட்டஜி சம். அப்போ பியூர் ஸ்ட்ராட்டஜி சம்னா என்ன அர்த்தம், சேடில் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்மளுக்கு இந்த சம்மில் நம்ம சேடில் பாயிண்ட் வந்து அந்த மெத்தட் ட்ரை பண்ணாலே நம்மளுக்கு வேல்யூ ஆஃப் த கேம் என்ன அப்படின்றது வந்து நம்மளுக்கு V is equal to 12 அப்படின்னு தெரிஞ்சிடும். பட் ஆனால் நான் உங்களுக்கு இந்த சம்மில் வந்து டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் நான் டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரை பண்ணி அதுலேயுமே நம்மளுக்கு சேம் வேல்யூ ஆஃப் த கேம் வந்து என்ன அப்படின்றது கிடச்சிருக்கு. அண்ட் பிளேயரோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்றதுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ இனி உங்களுக்கு வந்து எத்தனை மேட்ரிக்ஸ் கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து வேல்யூ ஆஃப் த கேம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தெரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு எத்தனை மேட்ரிக்ஸ் இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சேடில் பாயிண்ட் வந்து போட்டு பார்த்துருங்க, சம்மில் இருக்கா இல்லையா அப்படின்னு. இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் அங்கேயே கிடச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கெலாம் போகணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வெறும் 2 மேட்ரிக்ஸ் சம்மாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து ஆட்மேன் வந்து போட்டுடலாம், செகண்ட் வீடியோவில் காட்டின மாதிரி. ஆனால் இந்த மாதிரி 2 மேட்ரிக்ஸ் இல்லாமல் அதுக்கு விட அதிகமான மேட்ரிக்ஸ் சம்மாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதோட மேட்ரிக்ஸோட வேல்யூஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டாமினன்ஸ் ரூல் அப்படின்றது. அண்ட் இன்னொன்றும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், அது வந்து கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணியும் ரெடியூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதில் ரோ பொறுத்த வரைக்கும் நம்ம ரோ வைஸில் எந்த எலமெண்ட் எடுக்கிறோமோ அந்த ரோவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே லெஸராக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். அதுவே காலம் அப்படின்னா ஒரு காலம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த காலம்ல இருக்கிற எல்லா வேல்யூவுமே கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ ரோ பொறுத்த வரைக்கும் லெஸர் தென், காலம் பொறுத்த வரைக்கும் கிரேட்டர் தென், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்று நம்ம அப்படியே ஃபைனலாக இந்த சம்மில் பண்ண மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்குமே டாமினன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி வேல்யூ ஆஃப் த கேம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் சில சம்மில் நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபைனல் வரைக்குமே நம்மளுக்கு டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து வராது, நடுவுலேயே வந்து ஸ்டக் ஆகிடும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல கூட காட்டினல உங்களுக்கு ரோவில் வந்து நம்மளால பண்ண முடியல அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு 2x2 மேட்ரிக்ஸாக ஆகும்போதே நம்மளோட டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து அதுக்கு மேலே நம்மளால யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். அப்போ அந்த மாதிரி இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்பவும் போல் நம்ம செகண்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த ஆட்மன் வேல்யூ அண்ட் ப்ராபபிலிட்டி இதை கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஃபைனலாக இந்த மாதிரி வேல்யூ ஆஃப் த கேம் என்ன, அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ இதுதான் இந்த சம்மில் வந்து நம்ம பார்த்தது. ஸோ டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எப்படி சம்மை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ரெடியூஸ் பண்ணி வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி வேல்யூ ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இதே மாடலில் ஒரு சம் கொடுத்துருக்கேன். ஸோ அதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.